பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே இதோ நடக்கப் போகிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கின்ற காலங்கள் வரும் என்பதை சபைக்கு வருகிறதான உபத்திரவங்களை குறித்து இதோ இன்று நாளிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆம், ஆண்டவர் நமக்காய் துணையாளர் ஒருவரை அனுப்பியிருக்கிறார். தேற்றரவாளன் நான் போகாதிருந்தால் உங்களிடத்தில் வரான், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆம், இதோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியாண்டு வழிநடத்துதலின்படி நாம் செல்ல வேண்டும். யார் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கார்கள் என்று சொல்லி ரோமருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆம், இதோ துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற உன்னத தேவன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத தேவன் நம்மை நடத்தி நம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவன். ஆம், எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அநேக இடர்பாடுகள் வந்தது, அநேக இக்கட்டுகள் வந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு நாள் துக்கத்தை சந்தோஷமாக மாறப்பண்ணின தேவன் இன்றைக்கும் நம் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நமக்கு சொன்ன ஒரு காரியம், இதோ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இதோ ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தரும்படியாக இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக செய்த ஒரு ஜெபத்தை இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. தம் சீஷருக்காக இயேசு செய்த கடைசி ஜெபம் முன்னரும் இப்பொழுதும் உள்ள தம்மை பின்பற்றியவர்கள் மேல் ஆண்டவருக்கு இருக்கும் இயக்கங்களை இது காட்டுகிறது. எப்படி ஒரு போதகரும் தம் சபை மக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபமாய் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஆம், அவர்தாமே பிதாவே, உலகம் உண்டானதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்லி பிதாவுடைய வேலை வந்த பொழுது தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை வைத்த தேவனாய் கர்த்தர், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று ஆண்டவர் அந்த ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லது போல அவர்கள் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவை பகைத்தது என்று சொல்லி உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நமது பரிசுத்தத்துக்காகவும் பிதாவுடைய சமூகத்திலே நமக்காக ஆண்டவர் விண்ணப்பித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போய் ஒரு தோட்டத்திலே அங்கே ஜெபம் பண்ணும்படியாக அங்கே சென்ற பொழுது யூதாஸ் பொற்சவரோடு வந்து அங்கே தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அங்கே வந்து ஆண்டவரை கைது செய்து கொண்டு போகிற காரியத்தை குறித்தும் அங்கே முதலாவது அண்ணாவிடம் கொண்டு சென்று அந்த அண்ணா ஆசாரியனாகி காய்பாவுக்கு மாமனாயிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அங்கே விசாரணைக்கு நிறுத்தப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவான் முன்னறிவித்தது போல பேதுருவும் இங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்கிற காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதற்கு பின்பதாக பிலாத்துவுக்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் நிறுத்தப்படுகிறார். பிலாத்து அவரை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று முயற்சித்தும் யூதர்கள் அவர்களை விடவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே ராஜாவாய் வெளிப்படுத்திய காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இவன் கிறிஸ்துவானவை குறித்து குற்றம் சாட்டும் பொழுது இதோ இவர்கள் ராஜா என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நீ பிலாத்து இயேசுவை நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்ட பொழுது நீராய் சொல்லுவீரா அல்லது மற்றவர்கள் இப்படி குறித்து நமக்கு சொன்னார்களா என்று கேட்டார். நான் யூதனா? உன் ஜனங்கள் பிரதான ஆசாரியத்துவனை இடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்கும்போது, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள், என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாய் பிலாத்து, நீ ராஜாவா என்று கேட்டபொழுது நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று ஆண்டவர் தாமே எந்த நோக்கத்துக்காக வந்தேன் என்பதையும் அங்கே சொல்லுகிறார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கும்படியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்த்து இந்த வருஷங்களை தியானிக்க சர்வலும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வருஷத்து நமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்ன தேவன் சகல ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்பி நடத்துகிற தேவன், உலக முடிவுரைந்த சகலோடு நம்ம இருக்கிறேன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமீன்.